ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பயங்கரமாக கோவப்பட்டதை நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்துட்ட பிறகு என்ன தான் நடக்குதோ அப்படின்ட்டு வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியோட மறுமுகத்தை கண்டிப்பாக நீ பார்க்கவும் மல்லி, அந்த நேரத்தில் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கௌசிக் குறுக்க வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா உள்ளே வராங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வேறு முகம்னா அது எங்கே இருக்குது சொல்லுங்கள், இந்த முகத்தில் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது மறைச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நக்கல் நையாடியாக அந்த ராஜேஸ்வரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. என்னம்மா கொழுப்பா ஏதோ எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்துகிட்டு இருக்குன்ட்டு ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் நடக்காது, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்தோஷன்றது எப்போ வருதோ அப்போ சந்தோஷப்பட்டுக்கணும். துன்பம் வர நேரத்தில் கவலை பட்டுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆண்டவன் கொடுக்குறத தான் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கிட்டு போகிறது தான் மனித இயல்புன்றாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா செய்கிறா அப்படின்ட்டு நம்முடைய மல்லியை என்ன செய்ய போகிறா, ஒரு வேளை போட்டு தள்ள போகிறாளா இல்லை வேறு ஏதாவது பயங்கரமான விஷயத்த பண்ண போகிறாளா அப்படின்றதாங்க தெரியல. ஒரு பக்கம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கா இந்த ரஞ்சிதா. நீ ராஜேஸ்வரி, நீ இந்த ரஞ்சிதாவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு உன்னவே நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டு அவள் கிரேட்டாக எஸ்கேப் ஆக போகிறா. அன்னைக்கு நீ புரிஞ்சுக்க போகிற மல்லியே எவ்வளோ மேலு, இந்த ரஞ்சிதாவை நம்பத்துக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டோன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக அது நடக்கதான் போது இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா கடைசியில் ராஜ்யமாவது மண்ணாவதுன்ட்டு சொல்லிட்டு போகதாங்க போகிறா. அதுவும் போக இந்த ரஞ்சிதாவுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் ஒரு பக்கம் அவளுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே போராடிட்டு இருக்கா. இவ இந்த வீட்டில் இருந்தால் நம்ம அக்காவை தேவையில்லாத உசு பேத்தி நம்ம அக்காவை மல்லிக்கிட்ட பிரச்சனை பண்ண விடுவா. அதனால் இவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கால் கட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அரவிந்தை வீட்டுக்கு வர சொல்லி இந்த விஷயத்தை ஓப்பனாக பேசலான்னு நினச்சாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை எல்லாமே கெடுத்து இந்த தருதலிக்கு ரெண்டுமே பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போய் மல்லியை அசிங்கப்படுத்துன்னு சொல்லி இந்த ரெண்டு தருதலையும் அசிங்கப்பட்டு தற்குறிய ஒன்றும் மூளை கூட இருக்குதா இல்லையான்னு தெரியல, யோசிக்க தெரியலங்க. அப்போவே நம்முடைய அரவிந்த் நான் என்ன சொல்லுறேன்னு கேளுன்னாங்க. ஆனால் நீ என்னடா சொல்கிறது, நீ உன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கதை கட்டுவா, அதை நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, இல்லை வரப்போகிற எபிசோடில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் போகும்போது மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லியோட ஆட்டம் ஆரம்பமா இல்லை இந்த ராஜேஸ்வரியோட ஆட்டம் ஆரம்பமாகி ரெண்டு பேரும் மோதி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் ரெண்டு பேரும் இப்போதைக்கு இருக்காங்க. இதில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. மறக்காத மிஸ் பண்ணாத எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த பெல் ஐக்கனை ஆனில் போடுவாங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.